இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தன் பூந்துட்டானா அந்த வீடு நாசமா போகுமா போகாதா? அடுத்தவன் பூந்தா நம்ம வீட்டுக்குள்ள அடுத்தவன் பூந்தா என்ன ஆகும்? அந்த வீடு நாசமா போயிடும். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுல நம்ம இனம் சாராதவன் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம நாட்டை ஆட்சி பண்ணானா, நம்ம நாட்டு மக்கள் ஆட்சி பண்ணானா அந்த நாடு நாசமா போகும். இந்த அந்நியரோட 60 வருஷம் ஆட்சி, திராவிட கட்சிகளின் 60 வருஷம் ஆட்சி, என்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு கரெக்டா பாத்துக்கங்க, 47 சுதந்திரம், 1947 சுதந்திரம் மீண்டும் வர வேண்டும் என்று அந்த அதிகார பசியில் தமிழர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று, தமிழர்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து 1947 சுதந்திரம் அடைத்த அடுத்த வருடமே 1948 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர் தமிழரா? தமிழர் இல்லை. இங்க எவர் வேண்டாம் வாழலாம், நாங்கள் யாரையும் எதிர்க்கவில்லை, யாரு வேணாலும் இங்க வாழலாம். ஆனா இந்த மண்ணை ஆடுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? தமிழர்கள் கொடுத்தோம். ஏமாந்து நான் நம்பணும், நீயும் தமிழா நானும் தமிழா நம்பணும். ஆனா நீ என்ன பண்ண? நீ தமிழ நான் தெலுங்க, நீ வேற நான் வேற காட்டிட்டீங்கல்ல. பேசி தமிழ் மொழியை பேசி தமிழ் வரலாறு பேசி எங்களை ஏமாத்தி, இந்த பாமர மக்களை ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து என்ன பண்றீங்க? அதிகாரத்தில் இருந்துகிட்டு என்ன பண்றீங்க? அத்தனை வேலை வாய்ப்புகளையும் தட்டி பறிக்கிறீங்க. தமிழோட அத்தனை வேலை வாய்ப்பு தட்டி பறிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் 80% தமிழர்கள் நாங்க இருக்கோம், 15% தான் வேற்று மொழி இருக்காங்க. தெலுங்கர்கள் என்று வடநாட்டார்கள் என்று வெறும் 15% தான் இருக்கீங்க. ஆனா 85% நாங்க இருக்கோம். எங்களுக்கு வேலை வாய்ப்பு வெறும் 7.5 தான், 7.5% தான். ஆனா பிரமலையாளர்கள் இங்க 15% தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எவ்வளவு? 92.5. ஏமாத்தலாம் பார்த்தானே, ஆகா தமிழனை பொழுதுபோக்குல ஏமாத்தலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சினிமா கையில எடுத்தான், அண்ணாத்துறை இருந்து வந்தாரு, சினிமாவுக்கு கதை எழுதி வந்தாரு, நாடகம் நடிச்சு வந்தாரு. நம்புறான் தமிழன், ஏமாந்தான், நாசமா போனான் தமிழன். சினிமாவை நம்புறான், நாடகத்தை நம்புறான், அழிச்சான் தமிழர்கள், புறமொழியாளர்கள், குறிப்பா தெலுங்கர்கள் தமிழை காட்டி காட்டி வந்தாங்க. தமிழ் தெலுங்கர்கள் நாங்க வந்து நான் எல்லா இனத்தையும் போல தமிழர்கள் எல்லாரையும் நாங்க யோசிக்கிறோம், நீங்க வாழுங்க. ஆனா எங்களை ஆண்டீங்கன்னா நாங்க வாழ்ந்து நீங்க ஆண்டா என்னது எங்களுக்கு அசிங்கம் இல்லையா? நாங்க ஆந்திரா போய் ஆந்திரா வாழ முடியுமா? நீங்க விடுவீங்களா? அங்க இருக்க சந்திரபாபு சொல்றாரியா, என்ன சொல்றாரு? திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு. ஏன்னா அவன் தெலுங்கு, இங்க ஆந்திரா தெலுங்கு, இன பாசம் அவன்கிட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்கா? அந்த இருந்த தமிழை ஏமாறுவானா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படணும் நம்ம மறை சொல்லுது. நம்மளை எப்படி வச்சிருந்தா நம்ம மன்னர்கள்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படணும். அந்த மாதிரி இறைவா அந்த மாதிரி ஆட்சி பண்ண, அறம் சார்ந்த ஆட்சி பண்ண தமிழ்நாடு இன்னைக்கு நாசமா போச்சு. இந்த சினிமாவை நம்பி அண்ணா சினிமாவை வந்தாரு, கருணாநிதி கதை எழுதி சினிமாவுக்கு கதை எழுதி வந்தாரு. சினிமா இதே கருணாநிதி தெலுங்கு படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. ஏமாந்தோம், எங்க தாத்தா ஏமாந்தாரு, எங்க அப்பா ஏமாந்தாரு, எங்க தாத்தா ஏமாந்தாரு, எங்க அப்பா வாழ்க்கை போச்சு, எங்க அப்பா ஏமாந்தாரு, ஏன் வாழ்க்கை போச்சு. நாளைக்கு நாடு ஏமாந்துறான், இவங்க நம்பி இந்த சினிமா படத்தை நம்பி ஏமாந்துறான், நாளைக்கு ஏன் பிள்ளை வாழ்க்கையை போயிடும். அதுக்காக கத்திக்கிட்டு இருக்கேன், கதறிட்டு இருக்காங்க ரோட்ல உட்காந்து. இன்னைக்கு வர அப்படி கருணாநிதி குளிச்சுட்டாங்க 60 வருஷம், மஞ்ச குளிச்சுட்டாங்க 60 வருஷம். அதுக்கப்புறம் வந்து யாரு? விஜயகாந்த் சினிமா வந்து அப்படி, கமலஹாசன் சினிமா வந்து அப்படி. இன்னைக்கு வந்திருக்காம விஜய், அவ யாரு? அவ தமிழ் அல்லாதவன். அவ சொல்லிட்டு வாடா, நான் என் மொழி இது, என் இனம் இது, என் சாதி இது சொல்லிட்டு வாடா, வந்து பண்ணு. நாங்க யாரையும் தடுக்க கிடையாது. சினிமாவை பார்க்கணும். தமிழர்கள் என்னது? சினிமாவை பார்க்கறது விளைவு இன்னைக்கு என்னது? ஒவ்வொரு விஜயகாந்த் வந்தாரு, விஜயகாந்த் வந்து என்ன ஆட்சி பண்ண போறான்னு சொன்னா, ஆட்சியா பண்ண போறாரு அவரு. அவருக்கு தெரியும், விஜயகாந்த் தெரியும் நம்ம ஜெயிக்க முடியாது தெரியும். யாருக்கு வேலை பார்க்கிறாரு? திராவிட கட்சிகளுக்கு வேலை பார்க்கிறாரு, ஏடிஎம்கே டிஎம்கே தலைமை பொறுப்பு அந்த கட்சி தலைமைக்கு தெரியும், திமுக தலைமைக்கு தெரியும், ஏடிஎம்கே தலைமைக்கு
விஜயகாந்த் ஏன் வர வச்சிருக்கோம்? ஏன்னா விஜயகாந்த் உருவாக்குறதே இந்த ரெண்டு கட்சி தான். சினிமாவில் 20 வருஷம் அடிக்க வச்சு. ஆனா அந்த பாமர மக்களுக்கு தெரியுமா? பாமர மக்களுக்கு தெரியாது. அந்த ரசிகர்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த இளைஞர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏடிஎம்கே டிஎம்கேவோட இப்ப அந்த அம்மா விஜயகாந்த் அம்மா எங்க போயிருக்குது? அவர் மனைவி திமுக போயிருச்சு. கமலஹாசன் வந்தான், நான் ஐயா அப்படின்னு வந்தான். அவன் என்ன பண்ணான்? அவனை உருவாக்குறது யாரு? இந்த திராவிட கட்சிகள் தான். 30 வருஷம் 40 வருஷம் சினிமா அடிக்க வச்சு உருவாக்குவாங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு தமிழ போய் ஒரு கூட்டம் சேருவான். அந்த கூட்டம் என்ன பண்ணுவான்? அந்த கூட்டத்தை அப்படியே அறுவடை பண்ணி ஓட்ட பிரிச்சு மறுபடியும் திமுக ஏடிஎம்கே வந்துரும். வர வைக்கிறதுக்கு வேலை செய்வாங்க. ஆனா பாமர மக்களுக்கு தெரியாது, ரசிகர்கள் தெரியாது. அதே மாதிரி விஜய் வந்திருக்கா அப்படி. எதுக்காக வந்திருக்கா அப்படி? திமுக ஜெயிக்க வைக்க வந்திருக்கா அப்படி. ஏன்னா ஓட்ட பிரிச்சு என்ன பண்ண திமுக ஜெயிக்க வைக்க வந்திருக்கா அப்படி. ஆனா இந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? அது தெரியாது அவங்களுக்கு. அந்த அரசியல் அவங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. அரசியல் என்னன்னு தெரியாது. இந்த விஜய் வர்றாங்க, ஆனா இந்த இளைஞர்களுக்கு புரியாது. எனவே அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கிறது. அண்ணன் செந்தமிழ் சீமானின் கரங்களை பிடிங்கள். அவர் கரங்களை வலுப்படுத்தினால்தான் நாம் வெற்றி அடைய முடியும். தமிழர்கள் வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்றால் தமிழருக்கு என்று நாடு கிடையாது, தமிழர்கள் இல்லாத கட்சி கிடையாது, தமிழருக்கு என்று கட்சி கிடையாது. ஆனால் 2010 அண்ணன் செந்தமிழ் சீமான் தமிழ் தேசிய அரசியலை தமிழர்களுக்காக உருவாக்கினார். இந்த அந்த அரசியலை மக்கள் வரவேற்று 1% இன்னைக்கு 1, 4, 7, 8 என்று இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் கட்டாளர்கள். ஆனால் இங்கே ஏமாற்றக்கூடிய கூட்டம், வந்தேரி கூட்டங்கள், ஏமாற்றக்கூடிய கூட்டங்கள், நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற மக்கள் புரிதல் வந்து தமிழ் தேசியத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக தமிழ் சித்தாந்தம் வெல்லும். உலகத்திலே சித்தாந்தம் தான் வெல்லும். சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் தான் வெல்லும். நமக்கு சித்தாந்தம் இருக்கிறது, தமிழ் தேசிய சித்தாந்தம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. அரியணை